ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், எந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோவாக இது இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிசிப்ளின்டான லைஃப்பை வந்து நமக்கான கோல் எல்லாமே ஒரு குரூப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அதாவது நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, லவ்வுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்னோடய பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நோ கான்டாக்டில் இருக்கேன். அவங்களுக்கு வந்து என்னோடய வேல்யூ தெரியணும்னு நோ கான்டாக்டில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது சடனாக நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ வந்து பேசக்கூடாதுன்னு தோணுது. நான் என்ன பண்ணணும்? என்னால் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து என்னென்னா, ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க லவபிள் பர்சன் கூட பேசணும்னு சம்டைம்ஸ் ஆசை வருது. என்னால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் வந்து இப்போ பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து 2 கேட்டகரி இருக்குது இல்லையா? இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் லவ்வுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த பர்சனை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கும்போது அந்த பர்சனோட ஞாபகம் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நோ கான்டாக்ட்டுங்கிற ஒரு விஷயமே நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கோல் அப்படிங்கிறது எப்பவுமே உங்கள் மைண்டில் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அனுப்பணுங்கிறதுக்காக பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் பர்சனுக்கு ரீச் ஆகிறதுனால சம்டைம்ஸ் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி மறுபடியும் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வரும்போது நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம நோ கான்டாக்டில் இருக்கோமே, எதுக்காக நோ கான்டாக்டில் இருக்கோம்? நம்மளோட வேல்யூவை புரிய வைக்கிறதுக்காக நம்ம நோ கான்டாக்டில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோ கான்டாக்டில் இருந்தால் தான் நம்மளும் ஹீல் ஆக முடியும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும். நம்ம பர்சனை கல்யாணம் பண்ணுறது மட்டும் நம்மளோட கோல் இல்லை. அவங்க கூட சந்தோஷமாக லைஃப் லாங் வாழணுங்கும் போது நோ கான்டாக்டில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான பர்சனுக்கு கரெக்டான எனர்ஜி, கரெக்டான லவ்வை நம்ம கொடுக்க முடியும்னு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நோ கான்டாக்டில் இருக்கும். அப்போ சடனாக நம்ம அதை பிரேக் பண்ணிட்டு போய் பேசலாமான்னா கண்டிப்பாக பேசக்கூடாது. நோ கான்டாக்ட் அப்படின்னா 100% நோ கான்டாக்ட் தான். அப்போ நம்மளா ட்ரை பண்ணாமல் நம்ம எப்படி வந்து அந்த எமோஷன்ஸை தாண்டி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுதா? அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பர்சன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எதிர்க்க உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி என்னென்னலாம் பேசணும்னு தோணுதோ அத்தனையுமே நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசணுங்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் எமோஷன்ஸ் ஃபுல்லாகவே சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு என்னோட அன்பு புரிய மாட்டேங்குது, ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தோணுதா? ஃபஸ்ட்டு கேளுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டாக் வந்து அப்படி தான் இருக்கும். போக போக என்னன்னா, நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன், நம்ம 2 சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்னு மாறிடும் அதுவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன பேசணும்னு தோணுதோ அது எல்லாமே அவங்க கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, அவங்க தான் அப்படிங்கிற ஃபீல் இருந்தால் போதும். இப்போது அவங்க வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்னென்ன பேசுவீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசினாலும் ஓகே. போக 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 என்னென்னா பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட சந்தோஷமாக இருக்கும், இந்த ஒரு நோ கான்டாக்ட் வந்து நம்மளோட பாண்டிங்கை வந்து ரொம்ப நல்லா வலுவாக்குது, நம்ம நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம், டிவைன் லவ்வுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசி முடியுங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி பேசுங்க. அப்படி பேசும்போதே உங்களுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸ் வெளியில் போகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மறுபடியும் பாசிட்டிவ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். இங்கே நிறைய பேத்துக்கு என்ன அப்படின்னா, என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவங்க ஞாபகமாகவே இருக்குதுங்கிறது தான் எங்கள் பிரச்சனை. கண்டிப்பாக அவங்களும் உங்களை திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையுமே நம்மளால் மறக்க முடியாது. இதை வந்து நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாரையுமே நம்மளால் மறக்க முடியாது, கடந்து தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பர்சனோட மைண்ட்லேயும் நீங்கள் இருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஸ்டபனாக அவங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம எனர்ஜியை கரெக்டாக அனுப்புறது மூலமாக அவங்களையே தேடி வந்து நம்மளால் பேச வைக்க முடியும்.
அப்போ நம்ம எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலே நம்ம நோ கான்டாக்டில் இருந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜி அனுப்புறீங்க, டெலிபதி அனுப்புறீங்க, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே கால் பண்ணுவாங்க, மீட் பண்ண வருவாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக நோ கான்டாக்டில் இருந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ டெம்பரரி ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப் லாங் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் வரணும்னு சொல்லி தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து நோ கான்டாக்டில் இருந்தேன், மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அதனால் எனக்கு அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பீங்க. அப்போ அந்த காலை மட்டும் தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுது. அப்போ மறுபடியும் ஒரே சைக்கிள் வந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க மேபி அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும், மறுபடியும் உங்களை லோ ஆக்கும். அப்போ மறுபடியும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டெம்பரரி ஹாப்பினஸ் கிடையாது, பெர்மனன்ட் ஹாப்பினஸ்க்கு இருக்கணும், லைஃப் லாங் அது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ணணும். யூனிவர்ஸும் அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ சைக்கிள் மாதிரி தொடர்ந்து ஒரே விஷயத்தையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியோட பண்ணணும். அதுக்கு உங்களை கொஞ்சம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி சில டிசிப்ளின்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதில் ஒன்று தான் இந்த நோ கான்டாக்ட். அதில் வந்து நீங்கள் மைண்டை வந்து டீடாக்ஸ் பண்ணணும், பழைய எனர்ஜியில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இப்படி பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. இது மாதிரி அவங்கக்கிட்ட என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு போட்டுருங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னா ஒரு பேப்பரில் நமக்கு மைண்டில் என்னென்ன தோணுதோ அது எல்லாமே எழுதி ஒன்றா துண்டாக கிழிச்சு போட்டுறணும். இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபத்தில் வச்சு எரிச்சிடணும். அப்போ வந்து என்னென்னா நம்ம மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறதுனால நம்ம மறுபடியும் பாசிட்டிவாக மாறிடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றா அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, நீங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசலாம். இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் உங்களோட உணர்வுகளை எழுதி நீங்கள் கிழிச்சு போட்டுடலாம். இது மாதிரி பண்ணும்போதே ஒரு கடத்துக்கு மேலே நீங்கள் பாசிட்டிவாக வரதுனால மறுபடியும் அந்த நோ கான்டாக்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கீங்கல்ல, பேசக்கூடாதுன்னு நினச்சிங்க, அதை சாதிச்சிருக்கீங்க. அப்போ இந்த குட்டி சக்ஸஸ் கிடைக்கும் போதே அந்த பெரிய சக்ஸஸ்க்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். எதுக்காக வந்து எல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிங்க அப்படின்னாங்கன்னா அந்த மார்னிங் வந்து ஒரு பயங்கரமான போராட்டமே நடக்கும் நம்ம எந்திரிக்கணுங்கிறதுக்காக. அதையும் தாண்டி எந்திரிக்கும் போது ஒரு சக்ஸஸ் ஃபீல் உங்களுக்கு மார்னிங்கே கிடைக்குது இல்லையா, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அப்போ அந்த சக்ஸஸ் ஃபீல் தான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி தான் நோ கான்டாக்டை மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். 6 மாதம் 1 வருஷம் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்புறாங்க என்னைக்காக இருந்தாலும் யூனிவர்ஸ் அவங்களை கொண்டு வரும். நீங்கள் நேற்று கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரதர் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ லவ் அப்படிங்கிறது, ட்ரூ லவ்ங்கிறது எப்பவுமே இருக்கும். அந்த அன்புங்கிறதுக்கு நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். இங்கே நம்ம அன்புங்கிற எனர்ஜிக்கு வந்து எனர்ஜி கொடுக்காம ரியல் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு நம்ம தேர்ட் பர்சன்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கு மட்டும்தான் அது பிரச்சனை. அப்போ நீங்கள் எப்படி சரியானா உங்கள் எனர்ஜி எப்படி சரி பண்ணால் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒர்க்கை நம்ம தான் போடணும். அப்போ லவ்வில் எஃபர்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ்ங்கிறதா நீங்கள் போடுற எஃபர்ட்டே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆரோக்கியமான எண்ணங்களை உங்களோட பர்சனுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க. உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. இப்போ அவங்க பிஸியாக இருக்கும்போது அவங்க ஞாபகம் வருது அப்படின்னா அவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க, உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா இப்போ அவங்க எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அப்போ அது தப்பான எனர்ஜியாக தானே யூனிவர்ஸ்க்கு போகும். ஏக்கங்கிற உணர்வு தானே யூனிவர்ஸ் கொடுக்கும். நம்ம தான் ஏக்கங்கிற உணர்வே கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் கொடுக்குறது யார்? நம்ம தான். அப்போ மைண்டுக்கு வந்து கரெக்டாக புரிய வைக்கணும். கான்சியஸ் மைண்ட் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் சொல்கிறது தான் வந்து வேத வாக்கு. அப்போ கான்சியஸாக நீங்கள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். கான்சியஸ் மைண்டை மாற்றணும். இல்லை அவர் என் பக்கத்தில் தான் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் யூனிவர்ஸ் உங்கள் மனசார வாழ்க்கை இப்படி வாழ ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக அந்த பர்சனே உங்களை தேடி வந்துருவாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே போகுது இல்லையா, அவங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்கிற எனர்ஜி தானே யூனிவர்ஸ்க்கு போகுது. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களோட பெர்மனன்ட் ஹாப்பினஸான உங்கள் லவ்வை, டிவைன் லவ்வையே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். இதே மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் முன்னாடி லவ் பண்ணவங்களே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, ஆனால் இப்போ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசுகிறங்கிறதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது சைக்காலஜிக்கலி. என்ன அப்படின்னா உங்களால் இருக்க முடியுது, ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்களும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த பர்சனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். ஆனால் ஒரு பர்சன் வீக்காக இருக்காங்க, சென்சிட்டிவாக இருக்காங்க, ஒன்று நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் சென்சிட்டிவாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பை பாதிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைஃபுக்கு வந்துட்டீங்க மேரேஜ்
மேரேஜ் ஆகி இப்போ அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் நீங்கள் மேரேஜ் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டீங்க, இந்த லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ரீசன்னால், ஏதோ ஒரு சுச்சுவேஷன். அப்போது இந்த லைஃப்பை தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ அந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு வருது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வாங்க மனசுக்குள்ள. அது வந்து தப்பே கிடையாது. அதாவது ரியல் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது போய்டும். அதாவது நீங்கள் வந்து ஓகே அவங்க எனர்ஜி என்ன தான் வருது, என்ன தான் சொல்லுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த எனர்ஜிக்கிட்டே நீங்கள் பேசுங்க. இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் சந்தோஷமான வாழ்க்கையை என்னோடய லைஃப் பார்ட்னர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், அது எல்லாமே என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜி, ஏதோ ஒரு கர்மானால் ஏதோ ஒரு விஷயத்தினால இப்போ இது வந்து நடக்கலை. ஸோ இது வந்து என்னோடய மைண்டுக்கு தேவையில்லாத விஷயம், இதை நான் இப்போவே வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் என்னை விட்டு போகுது, நான் என்னோடய லைஃப் பார்ட்னர் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் பேசணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி இந்த நினைவுகள்லாம் வருது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, என்னோடய லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் வந்து நீங்கள் பேசணும். நிறைய பேர் என்னென்னா அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு எனர்ஜி வருது, அதை அவாய்ட் பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட எக்ஸ் பார்ட்னர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பேசாமல் தவிர்க்க பாருங்கள். ஏன் அப்படின்னா அது பேச பேச அந்த கான்வர்சேஷன் வளர்ந்துட்டே போகும், அது தேவையில்லாமல் விஷயங்களுக்கு தான் லீட் பண்ணும். ஸோ நான் சொல்கிறது வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஹாப்பியாக இருக்கீங்கிற பட்சத்தில் நான் இந்த சுச்சுவேஷனை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பர்சன் கூட பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை ஸ்பெஷலாக திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஸ்பெஷலாக அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச மேனிஃபெஸ்டேஷனை பண்ணி இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் உங்கள் லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் பேசணும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, பிரிஞ்சுட்டீங்க ஆனால் கிடச்சிருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, எனக்கு எந்த கிடச்சிருக்கோ அது வந்து கடவுள் எனக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அந்த லைஃப்பில் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறது யாருக்கு பொருந்ததோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த எனர்ஜியை அலோவ் பண்ணணும். உங்களுக்கான பார்ட்னர் வந்து அதாவது எக்ஸில் இருந்தவங்க வந்து உங்களை வந்து நினைக்கிறாங்க, அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து பேசணும். இல்லை உங்களுக்கு நம்பகமான யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணிடணும். அதாவது உங்களை தப்பாக நினைக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எமோஷன் வெளியில் போயிடும். உடனடியாக உன்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். நிறைய பேர் என்னென்னா, ஐயோ நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, இது ரொம்ப தப்பான விஷயம், நம்ம அவங்கள நினைக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி அவங்களே வந்து வருத்திக்கிறாங்க. இது வந்து தப்பான விஷயம். அது வந்து என்னென்னா மறுபடியும் உங்கள் வந்து ப்ரெசென்ட் லைஃப்பை தான் பாதிக்கும். ஸோ அந்த எனர்ஜி வந்து நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணுங்க. ஏன்னா பாஸ்ட்டில் வந்து அந்த இதெல்லாமே கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த எனர்ஜி நமக்கு வரதான் செய்யும். ஸோ அப்படி வரும்போது அதை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். நம்புங்க. அந்த எனர்ஜிக்கிட்டே பேசுங்க. நீ ஜஸ்ட் பாஸ்ட், நீ வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து இந்த ப்ரெசென்ட் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுனீங்கனாலே ப்ரெசென்ட் லைஃப் மேலே உங்களோட ஃபோக்கஸ் வந்துடும். ப்ரெசென்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட எண்ணங்களை நீங்கள் தாண்டி வர மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு என்ன இது விஷயம் வந்து சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். லவ்வுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இதே வந்துட்டு தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இதே மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு போடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது சீக்கிரமாக உங்கள் எமோஷன்ஸை வெளியில் தள்ளிடும், சீக்கிரமாக நீங்கள் பாசிட்டிவாக மாறிடுவீங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட்டாக இருக்கும், கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயமையும் ரொம்ப சுலபமாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து சக்ஸஸை கொடுக்குறாங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.